அன்பே உன் பாதப்பட்ட மண்ணிலே உன் பாதப்பட்ட மண்ணிலே நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன். தட்டி பார்த்து என் கொட்டாங்குச்சி உள்ள பார்த்தா கருப்பாம்பூச்சி, குச்சி பார்த்தா செத்து போச்சு, புட்டு பார்த்தா ஓடி பூச்சி. என்னடா கேக்காடி ஓடு உங்க அம்மா என்ற என்ன பேசுறது எங்க அம்மளை பத்தி பேசுற நீ குடிச்சு நீக்கிட்ட பட்டா நாட்டாக்கிற பெட்டுக்கிட்ட நேக்கிற ஆந்திரா பாப்பனே ரே நான் சாப்பிட்டு நீ நோட்ல போயோ உனக்கு தெலுங்கு பேச தமிழ பேசு ரெண்டுமே கதை பேசுற ஆனா டாப்பரு போட பார்த்தாங்க பின்னாடி தப்பு தப்பா பேசுறேன். அந்த மாதிரி எத்தனை பொண்ணை பார்த்திருப்பேன், அந்த மாதிரி பொண்ணு நான் கிடையாது. பட்டி நான் கஞ்சியில காமாச்சு, நான் மதுரை விசாலாச்சு, காசி விசாலாச்சு, நான் ராஜாச்சி இந்த ஒரு பாப்பாத்தி. அப்படி அவங்களும் ஒரு பெண்கள் தானே, நானும் ஒரு பொண்ணு தானே. பொண்ணு பொறுமையா இருக்கணும், பொறுக்கி தர மாட்டக்கூடாது, பயங்கர இருக்கணும், பட்ஜெட் தரக்கூடாது, அடிக்க இருக்கணும், அதிகாரம் பண்ணக்கூடாது. அவங்க பொண்ணு பொண்ணாத்தான் இருக்கணும். கட்சியில காமாச்சு, மதுரை மீனாட்சி, காசியில விசாலாச்சு, படவெட்டி எல்லாம் பத்தினியா கூட இருந்திருக்கலாம். அவங்க எல்லாம் தெய்வங்கள். அந்த தெய்வத்தை சொல்றது உங்களுக்கு அழுகிறது கிடையாது. அவங்க எல்லாம் ஒரு பொண்ணு, நாங்களும் ஒரு பொண்ணு தான். நாங்க என்னைக்குமே கோயில் இருக்கிற சாமிக்கு தாண்டா நாங்க பொம்பளைங்க எல்லாருமே. நீங்கள் கோயிலில் இருக்கக்கூடிய சாமிங்களா? அப்படி என்றால் நாங்கள் ஆம்பளை எல்லாம் மணி ஆட்ட பக்தர்கள். கோயிலுக்கு சாமிகள் கோயிலுக்கு போய் நின்று போ. ஏன் கோயிலுக்கு போய் அழகா நிப்பேன் நானு? இப்படி ஏற்கனவே சாமி நின்று நீங்கள் பொசிஷன் மாத்தணும். சரி இப்படி சினிமா இது கல்யாண மண்டபத்துல வெல்கம் சொல்ற மாதிரி இதுவும் பிடிக்கலையா? சரி இப்படி ஐயோ பேக்கரி எல்லாம் வேணாமா? பேக்கரி போய் கோயில் நிக்கலையா? அப்படியா கூட்டம் வராது. சரி வேற எப்படி பொசிஷன் நீங்களே சொல்லுங்க. நான் அந்த பொசிஷனை